நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் ஸ்டோரி 5 குருட்டு பசங்க வந்துட்டு ஒரு யானை எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அப்போ ஒரு யானையை வந்துட்டு வரவழைச்சு அதை வந்துட்டு ஒருத்தவங்களும் ஒரு இடத்துல இருந்து தொட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்துட்டு தலைவியே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஒருத்தன் வந்துட்டு மூக்கை தொட்டு பார்த்துட்டு சொல்றான், இந்த தந்தம் மாதிரி தந்தம்ல நீளமா இருக்குது, எனக்கு என்னமோ இது பாம்பு மாதிரி ஒரு அனிமலா இருக்கும் அப்படின்றான். இன்னொருத்தன் காதை தொட்டு பார்த்துட்டு இல்ல இது வந்துட்டு ஃபேன் மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ இது வேற மாதிரி இருக்கும்னு தோணுதுன்றான். ஒருத்தன் வந்துட்டு காலை தொட்டு பார்த்துட்டு இது ரொம்ப தடியா இருக்கு, எனக்கு என்னமோ இது பெரிய சைஸான ஒரு இது மாடு மாதிரி இருக்கும் அப்படின்றான். ஒருத்தன் வாழை தொட்டு பார்த்துட்டு இல்ல இது ரொம்ப மென்மையான ஒரு அனிமலா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப 5 பேரும் வந்துட்டு அடிச்சுக்கிறானுங்க, நான் சொல்றதான் கரெக்ட் நீ சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த வழி ஓரமா வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா அந்த 5 பேரையும் கூப்பிட்டு, நீங்க 5 பேரும் சொல்ற கருத்துக்களையும் ஒன்னா போடுங்க, ஒன்னா போட்டு அந்த அனிமல் எப்படி இருக்குன்றதை நீங்க வந்துட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க சரியான முடிவுக்கு வருவீங்கன்னு சொல்றாரு. இதே மாதிரி நம்மளோட லைஃப்ல வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் பார்த்துட்டு இல்லை ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கேட்டுட்டு வந்துட்டு டிசைட் பண்றது என்னைக்குமே சரியா வராது. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கேட்டு அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது தான் நம்ம சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அதனால யோசிச்சுட்டு செயல்படலாம். நன்றி. அன்புடன் ஜூ. பாய்.